ஹாய் கைஸ். இஸ்ரேல் விசஸ் ஈரான் பிரச்சனையில் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வந்து வெறும் வாய் வார்த்தையை மட்டும் சப்போர்ட் பண்ணாமல் ஈரானோட 3 நியூக்ளியர் பேஸ் அடித்து தரமட்டமாக்கிட்டாங்க. என்ன எதுங்கிற வரம்பு சொல்லி வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டே டு டே இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்ஸ் அண்ட் டெய்லி அப்டேட்ஸ் ஃபேக்ஸ்க்கு உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் கெட் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனைனா, இஸ்ரேலுக்கும் அமாஸ்க்கும் என்ன பிரச்சனைங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் என்ன பிரச்சனைங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி ஒரு எலாபரேட் வீடியோ, எங்கேருந்து இந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆச்சு, 40-50 வருஷம் இல்லை 100 வருஷம் பழைய கதை. ஸோ அந்த கதைக்கான பேஸ் வந்து எல்லாமே நான் அந்த தனி வீடியோ போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இது வந்து இந்த வீடியோ வந்து எப்படின்னா, இது பாஸ்ட் ஃபியூ டேஸாக என்ன நடக்குங்கிறது தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? நான் லெட்ஸ் கெட் டு தி டாபிக். ஃபஸ்ட்டு, இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை. ஸோ பாலஸ்தீன், காசா, ராஃபா இந்த இதுக்கெலாம் சப்போர்ட் பண்ணுற குரூப் தான் அமாஸ், ஹெஸ்போலான்ற 2 டெரரிஸ்ட் குரூப்பு. ஸோ அந்த 2 டெரரிஸ்ட் குரூப்புக்கு யார் ஃபண்டிங் பண்ணுறது, பேக்கப் பண்ணுறதுன்னு பார்த்தா ஈரான் கண்டுபிடிச்சது. இந்த ப்ராப்ளம் அப்படியே தலை வந்து இஸ்ரேலோட தலை வந்து அப்படியே ஈரான் பக்கம் திரும்பி ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஈரானை அட்டாக் பண்ணி ஈரான் வந்து பதிலுக்கு அட்டாக் பண்ணி இது வந்து ஒரு 1 வீக்காக இந்த ஃபைட் போயிட்டு இருந்தது, இஸ்ரேல் விசஸ் ஈரான். ஸோ இப்போது இஸ்ரேலுக்கு வந்து சப்போர்ட்டுக்கு அமெரிக்கா உள்ள வர, அதாவது இஸ்ரேல் ஈரானோட மேப் அமைப்பை புரிஞ்சுக்கணும். ஈரான் வந்து ஒரு பெரிய கண்ட்ரி, பட் அவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு அந்த மிலிட்ரி பத்தாது. வேற இஸ்ரேல் ஒரு சின்ன கண்ட்ரி, அந்த கண்ட்ரிக்கு அந்த மிலிட்ரி அதிகம். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது இவங்களோட மிலிட்ரி வந்து இவங்க சைஸ் இருக்கிற ஊருக்கு இந்த ஊர் நல்ல பவர், இந்த மிலிட்ரி நல்ல பவர். வேற அவ்வளோ பெரிய கண்ட்ரிக்கு அவங்களுக்கு கம்மி. ப்ளஸ் அவங்கள்ட்ட இவ்வளோ நாள் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஈரான்கிட்ட இருந்தது இல்லை. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, ஈரானில் வந்து ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் வந்து யுரேனியம் இருக்கிறதா தகவல். ஸோ அந்த யுரேனியம் எடுத்துட்டா அதுலேருந்து நிறையா பண்ணலாம். நிறையா அவங்க வந்து சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலைஸ்க்கு இருக்கட்டும், எஜுகேஷன் பர்பஸ்க்காக இருக்கட்டும், நிறைய இதுக்காக நாங்கள் யுரேனியம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் யுரேனியம் வச்சு அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கலாம். ஸோ அப்படி தான் அவங்க நியூக்ளியர் பேஸ் வச்சு நியூக்ளியர் பேஸ் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி அந்த தயாரிச்சிட்டு இருக்கிறாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ் உலக நாடுகள் யாருக்குமே தெரியாமல் தயாரிச்சிட்டு இருக்காங்க. இப்போது எல்லா கண்ட்ரிக்கு இருக்கிற நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். இந்த கண்ட்ரிக்கு நியூக்ளியர் வச்சு ஒரு கண்ட்ரிக்கு தெரியவே இல்லைன்னா எப்படின்னா, அதே மாதிரி ஈரானுக்கு வந்து அவங்க சொல்லவே இல்லை வெளியே நியூக்ளியர் பேஸ் வச்சு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போது இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் நியூக்ளியர் பேஸ் கொண்டு வந்துட்டான்னா அவன் கண்டிப்பாக எங்களை அழிச்சிருவான், இஸ்ரேல்ன்ற ஒரு நாடு இல்லாமல் ஆக்கிடுவான்ற ஒரு ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர்ன்ற ஒரு கான்செப்டில் இஸ்ரேல் முன்னாடி வராங்க. ஈரான் வந்து நாங்கள் வந்து அதுக்கு வந்து நாங்கள் யுரேனியம் நாங்கள் டெவலப் பண்ணுறங்கிறது வெறும் இதுக்காக தானே, நாங்கள் எங்கள் எஜுகேஷன் பர்பஸ், எங்கள் ஹாஸ்பிட்டலைஸ்க்கு இதுக்காக நான் வந்து நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஈரான் சொல்ல. பட் இஸ்ரேலுக்கு வந்து எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, நீ நியூக்ளியர் வெப்பன்ஸ் வளர்த்துறா எங்களை அழிச்சிருவோம், நாங்கள் உங்களுக்கு முன்னாடி அடிச்சிருவோம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்டில் உள்ளே வராங்க. அதுக்காண்டி இப்போ சப்போர்ட் பண்ணுறதுக்கு அமெரிக்காவும் இருக்கான். இப்போது அமெரிக்கா வந்து எத்தனையோ நாள் வந்து ஈரானை வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து இப்போது இஸ்ரேல் மேலே ரொம்ப அட்டாக் பண்ணுறீங்க, பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஈரான் வந்து அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை. ஸோ மதிக்காதோட விளைவு என்ன ஆச்சுன்னா, அமெரிக்கா வந்து நேற்று வந்து 3 பேசஸ், நியூக்ளியர் பேசஸ் இன் ஈரான், அதாவது ஃபார்டோ, நட்டான்ஸ் அண்ட் எஸ்பகான், இந்த 3 நியூக்ளியர் பேசஸை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. எதை வச்சுன்னா, பங்கர் பாம்பர்ஸ், B2 ஸ்டெல்த் பாம்பர்ஸ் இதெல்லாம் வச்சு, அதாவது அந்த மொத்தம் 6 பாம்பு வந்து இந்த பேஸ் மேலே போட்டிருக்காங்க. ஒரு பாம்போட வெயிட் வந்து 15 டன்னு, அதாவது 15,000 கிலோ. ஸோ அதை போட்டு மொத்தமாக அழிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இது வந்து நேற்று நைட்டு நடந்தது. அண்ட் ஆல்சோ ட்ரம்ப் வந்து இதை வந்து அஃபிஷியலாகவே அவரே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அறிவிச்சிருக்காரு. ப்ளஸ் அறிவிச்சது மட்டும் இல்லாமல் ஓப்பன் ப்ரெஸ் மீட்டுமே கொடுத்துருக்காரு. வெறும் ட்வீட் மட்டும் போட்டதுனால ப்ரெஸ் மீட்டுமே கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ அதில் என்ன வார்ன் பண்ணியிருக்காருன்னா, ஈரான் இதுக்கு எந்த ரிட்டாலியேஷனும் பண்ணக்கூடாது, நாங்கள் தான் அடிச்சிருக்கிறோம், ஈரான் வந்து இதுக்கு எந்த ரிட்டாலியேஷனும் பண்ணக்கூடாது, ஒரு வேளை ஈரான் பண்ணாங்கன்னா நாங்கள் அடுத்து அடிக்கிற அடி அவங்க எந்திரிக்க முடியாத அடியாக இருக்கும். அதுதான் சொன்னார் பேசிக்காக. நான் வந்து அடுத்து இன்னும் குரூஷியல் அட்டாக், இன்னும் பயங்கரமான அட்டாக்காக இருக்கும். ஸோ பார்த்து இருந்துக்கங்கன்ற மாதிரி ஈரானுக்கு ஒரு பயங்கரமான வார்னிங் வந்து ட்ரம்ப் கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இப்போ இதுக்கடுத்து யூஎனில் என்ன ஆச்சு, அதாவது இந்த ஐநா சபைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே வந்து என்ன ரியாக்ஷன்னா, வேர்ல்டு பீஸ் வந்து ரொம்ப டேஞ்சரில் இருக்குது. அதாவது ட்ரம்ப் தான் இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாத்துக்கும் நான் வாரம் நிப்பாட்டுறேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வர்ற ஆள், வேர்ல்டு பீஸ் இஸ் டேஞ்சர் அப்படின்ற மாதிரி ஐநா சபை வந்து சொல்லிட்டாங்க. அதாவது ஐநாவோட பொதுச் செயலர் யாருன்னா மிஸ்டர் ஆண்டோனியா குட்ரஸ், ப்ரொனன்சியேஷன் சரியாதல்ல. ஓகேங்களா? ஸோ அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப்பே வந்து இப்படி பண்ணுறதுங்கிறது வந்து சரியில்லாத செயல், இதுக்கு வந்து ஐநா வந்து ரொம்ப கண்டனம் தெரிவித்து கவலை கிடயமாகவும் இருக்கிறாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ நெக்ஸ்ட்டு, இப்போது
வேர்ல்டில் இருக்க எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்காங்க. ஏமன் கண்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து அப்படியே ஈரான் பக்கம் அவங்க வந்து ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அஃபிஷியலாக இந்த வார்க்குள்ளே வரோம், அமெரிக்காவுக்கு நாங்கள் வார்ன் பண்ணுறோம். அதாவது அமெரிக்காவோட ஷிப்ஸை வந்து எங்கள் கடல் பகுதிகளுக்குள்ள, எங்கள் கடல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்குது. அதாவது நம்ம நேற்று ஷார்ட்ஸ் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் எல்லாமே ஈரானை நோக்கி வந்துட்டு இருக்குன்ற மாதிரி. ஸோ சுற்றி இருக்க மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி தானே எல்லாமே. ஸோ இந்த ஏமன்றது ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி. ஸோ அந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி அவங்க கடலுக்குட்பட்ட பகுதி, அதாவது நமக்கு இந்த இந்தியன் ஓஷன் எப்படி நம்மளோட ஓஷன்ற மாதிரி, ஸோ அவங்களோட பகுதியில் வந்து இந்த அமெரிக்காவோட வார்ஷிப்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே அமெரிக்கா வந்து உடனே எடுத்தாகணும், இல்லாட்டி நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு விடும் எச்சரிக்கைன்ற மாதிரி ஏமன் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இதுக்கு வந்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நமக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் வராங்கன்ற மாதிரி ஈரான் வந்து கொஞ்சம் தைரியமாக ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ அடுத்து ஈரான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரான் திரும்ப ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் நேற்று நைட் அட்டாக் பண்ணால் இவன் பதிலுக்கு அமெரிக்காவெலாம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவை அட்டாக் பண்ணால் அமெரிக்கா வந்து மொத்த ஈரானையுமே அழிச்சிருவான்றது வந்து தெரியும். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இஸ்ரேலை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், கண்டினியூஸ் ஃபயர் இஸ்ரேல் மேலே, கண்டினியூஸ் மிசைலை லான்ச் பண்ணிருக்காங்க இஸ்ரேல் மேலே. ஸோ இஸ்ரேல் கண்ட்ரியில் பெரிய ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க. மக்கள் யாரும் வெளியே வராதிங்க, மக்கள் யாருமே அவங்க இருப்பிடத்தை விட்டு பாதுகாப்பான பகுதிக்கு செல்லணும்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது எங்கெங்கே அட்டாக் நடந்திருக்குன்னா, பென்குரியன் ஏர்போர்ட்டில் நடந்திருக்குது, டெல் அவீவ் ரீஜன். இங்கே தான் வந்து ஹாஸ்பிட்டல், இந்த சொரோக்கா ஹாஸ்பிட்டலில் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள், ஒரு கேபிட்டல்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஏரியா. ஸோ அங்கே வந்து டீப் அட்டாக் பண்ணிட்டுருக்குறாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே. ஓகேங்களா, செக்யூரிட்டி டைட். அங்கே மட்டும் இல்லை, ஸோ வாஷிங்டனில், எங்கள் அமெரிக்காலையுமே செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையுமே டைட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரியை வந்து ஒரு கண்ட்ரியவே இவங்க அடிச்சிருக்காங்க. ஸோ அந்த கண்ட்ரியோட மக்களோ அவங்களோட விசுவாசிகளோ எந்த நாட்டில் வேணால் இருப்பாங்க, மேபி ஸ்லீப்பர் செல்ஸ் டூ. ஸோ அவங்க அமெரிக்காவில் இருந்து அவங்க மூலியமாக அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்க்கோ வாஷிங்டனுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்கெங்கே செக்யூரிட்டி டைட் பண்ணியிருக்காங்கன்னா, வாஷிங்டன் டிசி, நியூயார்க் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ், இந்த மூணு ஸ்டேட் ப்ரொவின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ப்ரொவின்ஸ்லையுமே வந்து செக்யூரிட்டிஸ் ரொம்ப டைட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போது அங்கே வந்து இஸ்ரேலில் வந்து உங்கள் ட்ரோன் அட்டாக்ஸ், பாலிஸ்டிக் மிசைல்ஸ் அட்டாக்ஸ் இதெல்லாமே ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே கண்டினியூஸாக விடவே இல்லை, நான் ஸ்டாப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைனல் கால் டு இந்தியா. ஓகே, இப்போது ஈரானோட அதிபர் மிஸ்டர் மசூத் பெசஸ்கியன், அவர் பேர், சாரி இஃப் ஐம் ராங், ப்ரொனன்சியேஷன் வேணால் தப்பாக இருக்கலாம். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் மோடிக்கு டைரெக்டாக கால் பண்ணி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை, அமைதி பேச்சுவார்த்தை, ஏன்னா அவங்க ரிட்டாலியேட் பண்ணணும்னு நினச்சாங்க, கொஞ்சம் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் இது வந்து இன்னும் 10 ஸ்டெப்பாக இருக்காது. ஏன் இந்தியா, ஒய் இந்தியா, இதுக்காக மோடியை வந்து இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பேச கூப்பிடணும்னா அடுத்து, ஏன்னா எல்லா பவர்ஃபுல் கண்ட்ரீஸுமே ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. வேற இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேல் பக்கம் நின்றுட்டாங்க. ரஷ்யா, சைனா, ஏமன், இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் எல்லாமே ஈரான் பக்கம் நின்றுட்டாங்க. பாகிஸ்தான் வந்து அவன் வந்து ஆக்சுவலாக பார்த்தா பாகிஸ்தான் ஈரான் பக்கம் போயிருக்கணும். பட் அவங்க வந்து அமெரிக்கா பக்கம் போனாலும் பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்டாண்ட் தெரியாது. ஏன்னா அவங்க இன்னும் ஆல்சோ அவங்க வந்து ரொம்ப மிலிட்ரி வைஸ் ஆல்சோ அண்ட் ஆல்சோ இந்த ஃபினான்ஷியலி எதுலேயுமே, ஜிடிபி எதுலேயுமே வந்து அவங்க வந்து இந்தியாவுக்கு நிகர் இல்லை. ஸோ அவங்கள நம்ம உரம் வச்சிடலாம். இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர், ஏன்னா இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும். ஏன்னா இந்தியாவோட ஸ்டாண்ட் எடுக்க முடியாது. அண்ட் இது இந்தியன்ஸோட ரிக்வஸ்ட் ஆகும், இந்தியா வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடாது. ரெண்டு பக்கமே நமக்கு வந்து தேவை, நியூட்ரலாக தான் நின்னாகணும் இந்த இடத்துல. அதாவது இஸ்ரேல் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வேறாஸ் ஏன் இஸ்ரேல் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன்னா, டூரிங் திஸ் டைம் இந்த சிந்தூர் ஆப்ரேஷன், இந்த பகல்காம் அட்டாக் அப்போ இஸ்ரேல் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பக்கம் கண்மூடி, அதாவது நான் இந்தியாவோட நான் நிற்கிறேன், என்ன வேணால் அவங்க வந்து டெரரிஸ்டுக்கு வேண்டிய ஆக்ஷன் எடுத்தாலுமே நான் இந்தியாவோட நிற்கிறேன், ஐ ஸ்டாண்ட் வித் இந்தியான்ற மாதிரி ஒரு கண்ட்ரி துணிச்சலாக நமக்கு நின்னாங்கன்னா அது வந்து இஸ்ரேல் தான். இஸ்ரேல் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸ். இன்னொரு பக்கம் ஈரானும் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ரிலேஷன்ஷிப்பில் தான் வச்சுருக்கோம் அப்படின்னா. பிகாஸ் இப்போ இஸ்ரேல் வந்து நமக்கு இந்த பகல்காம் அட்டாக், சிந்தூர் ஆப்ரேஷன் அப்போலாம் நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இஸ்ரேல். ஈரானோட நமக்கு நிறைய ட்ரேட்ஸ் இருக்குது, பெட்ரோல்லேருந்து இந்த எரிவாயு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஈரான் தான் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம், இப்போது நடந்துட்டு இந்த அட்டாக் நடந்துட்டு இருக்கப்போ கூட ஈரான் வந்து இந்தியன்ஸ்க்காக மட்டுமே ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணி அங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை நமக்கு சேஃபாக அனுப்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலும் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுற 2 கண்ட்ரியுமே நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. எல்லாருமே யாருக்கு எப்படியோ, பட்டு நம்ம
பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லாரோடையுமே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதுதான் இன்னைக்கு இந்தியன்ஸை வந்து வெளிநாட்டில் வார் டயத்தில் கூட நம்மளை சேவ் பண்ணிருக்குது. வி ஷுட் ரெஸ்பெக்ட் தட் மேன். ஓகேங்களா? இப்போது 2 கண்ட்ரியுமே நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுற கண்ட்ரி. ஒரு சைடு இஸ்ரேல் பக்கம் அமெரிக்கா ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, பெரிய கண்ட்ரியாக ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. ஈரான் பக்கம் ரஷ்யா சைனாவும் பெரிய கண்ட்ரி ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க. அடுத்து இருக்க பெரிய கண்ட்ரின்னு பார்த்தா நம்ம ஜெர்மனி யூகே. ஸோ இதெல்லாம் தான். ஸோ அப்போ இருக்கிறப்போ இந்தியா பக்கம் தலை திருப்பப்போ இந்தியாவுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னு கூப்பிடல, அந்த ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. பட் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தான், அதாவது பீஸ், ஒரு அமைதி பேச்சுவார்த்தை வந்து கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்தியா வந்து கேட்டுட்ருக்குறாங்க. இப்போது ஆஸ் எ இந்தியன்ஸாக மக்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஈரானுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு குரூப் இருக்கலாம், இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒரு குரூப் இருக்கலாம். பேஸ்ட் ஆன் தி பாயிண்ட் ஆஃப் வியூஸ், ஒரு பக்கம் ஸ்டோரி கேட்டு சொல்கிறவங்க இருக்கலாம், ஒரு பக்கம் நியாயத்தை கேட்டு சொல்கிறவங்களா இருக்கலாம். பட் ஆஸ் அ கவர்மெண்ட்டாக இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த கண்ட்ரிக்கும் சப்போர்ட்டுன்னு சொல்லிடக்கூடாது, எந்த கண்ட்ரியை வெறுக்கிறோம் அப்படி ஸ்டாண்ட் எடுத்துக்கூடாது. வை பிகாஸ் 2 கண்ட்ரியுமே நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ நல்ல குட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து இந்த அமைதி பேச்சுவார்த்தையை மட்டும்தான் நம்ம நோக்கி போகணும். பேசிக்காக இந்தியாவே வந்து ஒரு வார விரும்பாத ஒரு கண்ட்ரி தான் நம்ம. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு அமைதி பேச்சுவார்த்தைக்கு போகிறது தான் சரியான வழிபாடுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஜஸ்ட் பார்த்துருந்தா உங்கள் கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.